வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாடலாசிரியர் வசனகர்த்தாவாக கலையுலகின் கவனம் ஈர்த்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நவாப் DS ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் நடத்தி வந்த மதுரை தேவிபாலா வினோத சங்கீதா சபா என்ற பாய்ஸ் நாடக கம்பெனியில் தனது கலைப்பணியை ஆரம்பித்து ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு மேலாக நாடக உலகில் பயணித்து வந்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் நல்ல எழுத்தாற்றல் உள்ளவராக இருந்தால் திரைப்பட உலகில் ஒரு சிறந்த வசனகர்த்தாக ஒரு தேர்ந்த பாடலாசிரியராக அவருக்கு முதல் அறிமுகம் கிடைக்கப்பெற்றதுன்னே சொல்ல வேண்டும். 1954 ஆண்டு சரவண பவ யூனிட் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் படம் ஒன்றை எடுப்பதற்காக பல கதைகளை பரிசீலித்து வந்த வேளையில் எதிர்பாராத மற்றும் தம்பி என்ற 2 கதைகளை தேர்வு செய்து வைத்திருந்தது. தயாரிப்பு தரப்பினரும் எதிர்பார கதை இயக்குனரும் ஸ்ரீதரும் தம்பி கதையை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் எழுதியிருந்தார். இறுதியில் தயாரிப்பு தரப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இயக்குனர் ஸ்ரீதரின் எதிர்பாராத என்ற கதை. தன் எழுதிய கதை தேர்ந்தெடுக்கப்பட்டதா இல்லையா என தெரிந்து கொள்வதற்காக தயாரிப்பு அலுவலகத்திற்கு வந்து வியாபாரம் அறிந்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனை அங்கிருந்து இயக்குனர் ஸ்ரீதர் பார்க்க அவரிடம் தனக்கு பாடலுக்கு எழுத என்ற வியாபாரத்தை இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் கூற தன் இயக்கப் போகும் எதிர்பாராத திரைப்பாடலுக்கு பாடல் எழுதிய தருணங்கள் என ஸ்ரீதரும் அவரிடம் சொல்ல, காதல் வாழ்வில் நானே கனியாத காயகப் போகிறேன் என்ற பாடல் எழுதி தந்து ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகி KS கோபாலகிருஷ்ணன் தான். 1958 ஆண்டு வீனஸ் பிக்சர் தயாரிப்பில் ஜிவாசி கணேசன் இரட்டை வடங்கமிட்டு நடித்திருந்தார். உத்தமபுத்திரன் திரைப்படத்திலும் பாடல்கள் எழுதியதோடு படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதிய ஸ்ரீகதான் வசனங்கள் நடிகராக சொல்லிக் கொடுக்கின்ற பாணியும் செவ்வனை செய்து வந்தார். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் உத்தமபுத்திரன் தயாரிப்பில் இருந்தபோது தனியாக வசனம் எழுதி வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற KS கோபாலகிருஷ்ணன் நீயும் என்னை போல் வர வேண்டுமா என சந்தோஷமாக வாழ்த்தி அனுப்பி வைத்தார் ஸ்ரீதர் அவர்கள். தெய்வ பிறவி, நான் கண்ட சொர்க்கம், படிக்காத மேதை, கைராசு குமுதம் என வரிசையாக கட்டி வந்த பிறகு இயக்குனர் திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்த வசனம் அன்றைய கலையுலகின் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. திரைப்படத்துக்கு இயக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. குடும்ப உறவினர்கள் மேன்மையும் எழுத்தையும் ஆழமாக கலைப்பளிப்புகள் பதிவு செய்த குடும்பங்கள் ஒரு குடும்ப இயக்குனர் என்ற உயர்வினை எளிதாக எட்டி பிடித்தார் இயக்குனர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவு திரையுலகம் மத்தியம் நம்ம ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.